நடிகர் பாக்யராஜ் அவர்கள் தான் இறந்து போறதுக்கு முன்னாடி, தன்னோட மனைவியோட பல வருட ஆசைய நிறைவேத்தி வச்சுட்டு தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாரி தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகரும் இயக்குனருமா இருந்த பாக்யராஜ் அவர்கள் தன்னோட 73வது வயசுல கடந்த வாரம் காலமாயிட்டாரு. வாக்கிங் போயிட்டு வரேன்னு வீட்ட விட்டு வெளில போனவரு, திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு வீட்டுக்கு இறந்து போய் தான் வந்திருந்தாரு. இந்த நிலையில அவருடைய உடல் சென்னை பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய மின் மயானத்துல தகனம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவரோட வாழ்க்கை முறைய பத்தியும், அவர் யார் யாருக்கு எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்காரு, என்னென்ன மாரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில பிறவியிலேயே எக்கச்சக்கமான உதவி மனப்பான்மை கொண்ட ஒரு நபரா தான் பாக்யராஜ் அவர்கள் இருந்திருக்காரு. தான் கஷ்டப்படும் போதும் சரி, மத்தவங்க கஷ்டப்படும் போதும் சரி, உதவி பண்ணாம இவர் இருந்ததே கிடையாது. இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு அடுத்தவங்க மேல பாசம் வச்சிருக்காரோ, அதை விட 10 மடங்கு தான் குடும்பத்து மேல, குறிப்பா தன்னோட மனைவி மேல பாசம் வச்சிருந்திருக்காரு. பாக்யராஜுக்கு பூர்ணிமா 2வது மனைவி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நடிகை பிரவீனாவை திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த நடிகை ஒரு சில வருஷங்களே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1984 வருஷம் தான் பூர்ணிமாவை இவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 42 வருஷங்கள் இவங்க திருமண வாழ்க்கையில இருக்கும்போது தான் இப்ப பாக்யராஜ் அவர்கள் இறந்து போயிட்டாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தன்னோட மனைவியோட நீண்ட நாள் ஆசை ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாட்களாவே பூர்ணிமா பாக்யராஜுக்கு மனசுல உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. எவ்வளோ நாட்கள் தன்னோட ஆசையை தான் கணவர்கிட்ட பாக்யா கிட்ட சொல்லியுமே அதை அவர் ஃபாலோ பண்ணதே இல்லையாம். அது என்ன அப்படின்னா, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும், பல கோடி ரூபாய் மதிப்புடைய பங்களா வாங்கினாலும், கார் வாங்கினாலும், இந்த தங்க நகைகளை போட்டுக்கிறதுல பாக்யராஜ் அவர்களுக்கு பெருசா விருப்பமே இல்லையாம். அதுவும் பாரதி ராஜாவோட சிஷ்யம் அப்படிங்கிறதால அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய எளிமையை அப்படியே பாக்யராஜ் ஃபாலோ பண்ணியிருக்காரு. வீட்டில் மகளுக்கு, மருமகளுக்கு, மகனுக்கு, ஒய்ஃபுக்கு எல்லாருக்குமே தங்க நகைகள் வாங்கினா கூட தனக்குன்னு தங்க நகைகளை பெருசாக வாங்கவே மாட்டாராம். அப்படியே வாங்கினாலும் அது அவர் வீட்டு பீரோல தான் தூங்குமா தவிர அதை அவர் கழுத்துலேயோ கையிலேயோ போட்டு ஆடம்பரமாக காமிக்கிறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. எவ்வளோ முறை வீட்டு திருமண ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை மற்ற உறவினர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் இதெல்லாம் போட்டுக்கோங்க, செயின்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு எவ்வளோ வற்புறுத்தியும் பாக்யராஜ் அவர்கள் அது கேட்குற மாதிரியே தெரியல. கடைசியில் ஒரு சில வருஷங்களாக தான், அதுவும் தனக்கு 73 வயசு ஆகுது, எப்போ 69, 7 வயசு தொட்டாரோ அந்த மாதிரி நேரத்தில் தான் தன்னோட மனைவி சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கேட்டு, ஓகே இவ்வளோ வருஷங்கள் திருமணமாகி ஆகுது, நீ ஆசைப்படுற அப்படிங்கிறதுக்காக உனக்காக இதெல்லாம் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு சில மாதங்களாக தான் எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும், ஈவெண்ட் அட்டன் பண்ணாலும் அந்த தங்க நகைகள், மோதிரங்கள், செயின் இதெல்லாம் போட்டுக்கிறத அவர் வழக்கமாக மாற்றிருக்காரு. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்றிருக்காரு. பல வருஷங்கள் பழகின ஒரு ஹேபிட்டை திடீர்னு அவரால் மாற்ற முடியல. தான் மனைவி ஆசைப்பட்டிருக்காங்க, பல வருஷங்களா 40 வருஷங்களா திருமணமாகி எவ்வளோ டைம் கேட்டு நம்ம பண்ணலை, இந்த டைம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் அந்த ஒரு முடிவை எடுத்து இப்போ ரீசெண்ட் டைமில் போகக்கூடிய எல்லா இடத்துக்கும், இவ்வளவு ஏன் குஷ்மகள் திருமணத்துக்கு போகும்போது கூட பிரம்மாண்டமான நகைகள்லாம் போட்டு தான், அதுவும் தான் மனைவிக்காக அந்த நகைகள்லாம் போட்டுட்டு தான் அங்கே போயிருக்காரு. இதுதான் பாக்யராஜ் அவர்கள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி தான் மனைவியோட 40 வருஷ ஆசையை நிறைவேற்றிட்டு போன ஒரு முக்கியமான சம்பவம் பார்க்கப்படுது. இதை சொல்லி சொல்லி பாக்யராஜ் மனைவி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்களாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.